கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்றும் உலகத்திற்கு உப்பாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய வசனம் உங்களை நோக்கி சொல்கிறது. அப்படியானால் இங்கிருக்கிற நான் எப்படி உலகத்திற்கு வெளிச்சமாக முடியும் என்று நீங்கள் கேட்பீர்கள். முதலாவது, ஒரு சிறிய தெருவிளக்கு உலகத்தின் வெளிச்சமாய் இருக்க முடியாது. உங்கள் வீட்டில் இருக்கிற பல்போ இல்லை அங்கே வெளிச்சம் கொடுக்கிறவைகளோ உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க முடியாது. அது அந்த வீட்டிற்கு வெளிச்சமாக இருக்கிறது. அப்படியானால் உலகத்திற்கு வெளிச்சமாக இருப்பது எது? அது சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். இவைகள் தான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அப்படியானால் தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களும் கற்பனைகளும் சிந்தனைகளும் உலகத்தை குறித்ததாக இருக்கிறது. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருப்பீர்கள் என்றுதான் கர்த்தர் உங்களை குறித்த சிந்தையுடையவராக இருக்கிறார். நீங்கள் அவருடைய சிந்தைக்கு மாற்று சிந்தையாக யோசித்து கொண்டிருக்காதீர்கள். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாகத்தான் இருக்கப் போகிறீர்கள். பாருங்கள், நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், இயேசு வாழ்ந்த நாட்களில் இயேசுவை எத்தனை பேருக்கு தெரியும்? பவுல் வாழ்ந்த நாட்களில், இயேசுவின் சீசர்கள் வாழ்ந்த நாட்களில் இயேசுவை அந்த சீசர்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாதல்லவா? அந்த உலகத்திற்கு அந்த அளவுக்கு தெரியாதல்லவா? ஆனால் இப்பொழுது பாருங்கள், இயேசு என்ற நாமம் உலகத்தின் மூலை முடுக்கெல்லாம் தெரியும். அவர் இந்த உலகத்தின் வெளிச்சமாயிருக்கிறார். பவுலும் அப்படித்தான். பவுலை அறியாத உலகத்தில் அநேக இடங்கள் இருக்கிறது. எல்லா இடங்களிலும் பவுலை தெரியாதவர்கள் இருக்க மாட்டார்கள். பவுல் உலகத்தின் வெளிச்சமாயிருக்கிறார். அப்படித்தான் அநேக தேவ மனிதர்கள். ஆனால் அவர்கள் வாழ்ந்த நாட்களில் அவர்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் அவரை பற்றி தெரியும். ஆனால் வருடங்கள் ஓட ஓட அவர்கள் உலகத்தின் வெளிச்சமாக இருக்கிறார்கள். சில ஊழியக்காரர்கள், சில பேர் இன்று, இப்போ பில்கேட்ஸ் எடுத்துக்கொடுங்க, அநேக தேவ மனிதர்களை எடுத்துக்கொள்ளுங்க, இன்றைக்கு எல்லா இடங்களிலும் தெரிகிறபடி ஒரு உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறார்கள். பாருங்கள், அநேக ஊழியக்காரர்கள் இப்பொழுதும் லைவா உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறார்கள். சில பேர் இப்பொழுது உலகத்தின் வெளிச்சமாக இராதது போல் தெரியும், ஆனால் பின் நாட்களில் உலகத்தின் வெளிச்சமாக அவர்கள் மாறுகிறார்கள். பாருங்கள், இப்பொழுது ஒரு உலகத்திலே பிரபலமான ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் தன்னுடைய தாயை குறித்து சொல்லுகிறார், தன் தகப்பனை குறித்து சொல்கிறார், தன் நண்பனை குறித்து சொல்கிறார். அவர்கள் தான் என் வாழ்க்கையிலே இவ்வளவு இப்படிப்பட்டதான உயர்வத்திற்கு வருகிறதற்கு காரணம் என்று சொல்கிறார் என்றால், அவர் யாரை சொல்கிறாரோ அவங்க அன்று முதல் உலகத்து எங்கும் அறியப்படுகிறார்கள். அவர்கள் உலகத்தின் வெளிச்சமாக மாறுகிறார்கள். பாருங்கள், அதனால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுப்பாரானால் அது எப்படி நிறைவேறும், அதற்கு எப்படி சாத்தியம் என்று நீங்கள் யோசித்துக் கொள்ளாதீர்கள். கர்த்தர் உங்களை பார்த்து நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருப்பீர்கள் என்றால் வெளிச்சமாக இருப்பீர்கள், அவ்வளவுதான். அப்படி யோசியுங்கள். கர்த்தருடைய சிந்தைக்கு மாறாக சிந்தனை கொண்டு இருக்காதீர்கள். அது கர்த்தரால் உண்டான சிந்தனை அல்ல. ஆமென்.